அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. பாண்டிச்சேரி செண்டாக்கியில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ் பிவிஎஸ்சி பிடிஎஸ் எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்தாச்சு. எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிராஃப்ட் அலாட்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஸ்டூடெண்டோடைய மார்க் லிஸ்ட் இதெல்லாம் பொறுத்து மார்க்கை பொறுத்தோ இல்லை டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் பொறுத்தோ வந்து அவங்க மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோரலெஸ் 100% இதுல இருந்து மெயின்ஸாக சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அன்லெஸ் டாக்குமெண்ட்டு என்ஆர்ஐ இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் அது சேஞ்சஸ் இருக்கும். இதில் எந்த மாற்றம் இருக்காது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த பாண்டிச்சேரி செண்டாக்கியில் இருக்கிற கல்லூரிகளை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். பட் இதில் இருக்கிற தமிழ்நாட்டு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிதாக எந்த கேட்டகரியுமே போக முடியாது. ஒன்று போனால் மேனேஜ்மெண்ட் போகலாம், இல்லை செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்கிற வெட்டனரி சயின்ஸோ இது போக முடியும். இது தவிர வேற எதுவுமே அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் அதில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் நாம பொருத்தமாக இருக்கிறோம். எப்போதுமே தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம நேட்டிவிட்டி கிளைம் பண்ண முடியும், கவர்மெண்ட் கோட்டா கிளைம் பண்ண முடியும். அங்கே கவர்மெண்ட் கோட்டா நம்ம போக முடியாது இல்லையா? ஸோ அதை பார்வையில் ரிசல்ட்டோட ஒரு அப்டேட்டாக இந்த வீடியோ பார்க்குறேன். அடுத்து ஃபாலோட் பை அனதர் ஒன் வீடியோ. உங்களுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும் நான் பாண்டிச்சேரிக்கு, அதை வெயிட் பண்ணலாமா இல்லை போகலாமா, நான் கையில் ஒரு எம்சிசியோட அலாட் பண்ணி வச்சிருக்கிறேன், இங்கே டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அங்கே இருக்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன டிஃப்ரென்ஸ் வருது, வெயிட் பண்ணலாமா இல்லை இது பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ நம்பர் 1 செண்டாக் பாண்டிச்சேரியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா, அப்புறமேலே என்ஆர்ஐ கோட்டா, அப்புறம் பிடிஎஸ்ல இருக்கிறது, அப்புறம் பிவிஎஸ்சி. இதை பற்றி ஒரு ரிசல்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறோம். அதோடைய மார்க்கு எவ்வளோ இடங்கள் இருக்கிறத பற்றி சொல்லிடலாம். நம்பர் 1 வந்து எம்பிபிஎஸ் பொறுத்தவரை மேனேஜ்மெண்ட் கோட்டா மணக்குள விநாயகர். இது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஒரு கல்லூரி. மொத்தமாக 119 இடங்கள் இருக்கு. அதோட கடைசி மதிப்பெண்ணாக கொடுத்த அலாட்மெண்ட் 456 மதிப்பெண் வரைக்கும் அலாட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். மொத்தம் 62 இடங்கள் இருக்கு. அவங்க 15 இடங்கள் மட்டும்தான் அலாட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டி மாணவர்களுக்கு மட்டும். அதில் 47 சீட் வேக்கண்ட் இருக்கு. அதே மாதிரி வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 120 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல 11 இடங்கள் வந்து அவங்க தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 109 இடங்கள் வேக்கண்ட் இருக்கு. அடுத்து பிடிஎஸ். அதே மாதிரி பிடிஎஸ்ல வந்து மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்கும், ஒன்று மாகின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான். அது மகாத்மா காந்தியில பிடிஎஸ்ல 50 இடங்கள் உண்டு. அதுல 393 மதிப்பெண் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாகியில 65 சீட்டு, அதுல 354 வரைக்கும் பிடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெங்கடேஸ்வரால ஒரு 15 சீட்டு, அதுவும் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி கேட்டகரியில இன்ஸ்டிடியூஷன், 377 மதிப்பெண் வரைக்கும் சீட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெட்டனரி சயின்ஸ் ரிவர் ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல அதர் ஸ்டேட் மாணவர்கள் வெட்டனரி படிப்பதற்கு இங்க வரலாம். ஒரு வருஷத்துக்கு 6.5 லட்சம் அந்த மாதிரி ஃபீஸ் ஆகும். ஒரு 22 இடங்கள் இருக்கு. அதுல 442 மதிப்பெண் வரைக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எம்பிபிஎஸ்ல என்ஆர்ஐ கேட்டகரி. சரிங்களா? ஸோ என்ஆர்ஐ கேட்டகரியில இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயே இந்திரா காந்தியில நம்மளால என்ஆர்ஐன்ற ஒரு கேட்டகரியில ஒரு 22 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 22 இடங்கள்ல 353 மதிப்பெண் வரைக்கும் இடம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பிம்ஸ்ல மொத்தம் 18 சீட்டு, அதுல 345 மார்க் வரைக்குமே என்ஆர்ஐ மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து மணக்குள விநாயகர்ல மொத்தம் 38 சீட்டு, அதுல 280 மதிப்பெண் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வெங்கடேஸ்வரால மொத்தம் 38 என்ஆர்ஐ சீட்டு, அதுல 228 மதிப்பெண் வரைக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ பிடிஎஸ் மகாத்மா காந்தி அதுல என்ஆர்ஐ இடங்கள் இருக்கு. அதுல வந்து மொத்தம் 3 இடங்கள் மட்டும்தான், அது 158 மதிப்பெண் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிபிஎஸ்சி பொறுத்தவரை என்ஆர்ஐல ஒரு 4 சீட்டு, அந்த 4 சீட்டுமே 366 மதிப்பெண் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல் ரவுண்டோட ரிசல்ட் மட்டும்தான். 2வது ரவுண்ட்லையும் 3வது ரவுண்ட்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். என்ன மதிப்பெண் வரைக்கும் அலாட்மெண்ட் போட போறாங்க முதற்கொண்டு நம்மளால கைட் பண்ண முடியும். இடம் வேண்டும், ஒரு சீட் வேண்டும். நான் வந்து ரொம்ப ஒரு டைலமா சுச்சுவேஷன்ல இருக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியலன்ற சூழ்நிலை இருக்கும்போது நேரில் வந்து பாருங்க. ஜஸ்ட் ஃபோன் பண்ணி ஒரு சிண்டெக்ஸ் சொல்லி இந்த மார்க்கு எனக்கு கிடைக்குமா சொல்லுங்க அப்படின்றதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.